அன்னை தமிழுக்கு என் முதற்கண் வணக்கம். பொன்னேரி இலக்கிய பேரவையின் 17வது ஆண்டு விழாவினை தொடக்கி வைத்து தலைமை தாங்கி நடத்தி கொடுத்திருக்கின்ற மதிப்பியல் தலைவர் பொன்னேரி இலக்கிய பேரவை திரு சா கந்தசாமி ஐயா அவர்களுக்கும், இந்த விழாவிற்கு வருகை தந்திருக்கக்கூடிய எனக்கு பாடம் நடத்திய ஆசிரியர்கள், பள்ளி கல்லூரியிலே நடத்தியவர்கள் இங்கே வந்திருக்கின்றார்கள். திருமதி பாலம்மாள் மற்றும் திரு குமாரசாமி ஐயா உலகநாத கல்லூரியில் அவர்களையும் வணங்கி, விழாவிற்கு வந்திருக்கக்கூடிய அனைத்து ஆண்டோர் சான்றோர் பெருமக்களையும் வணங்கி இந்த தலைப்பிற்கு செல்லுகின்றேன். திருக்குறள் வழங்கும் செல்வங்கள் என்பது தலைப்பு. அதில் முதலாவதாக வைத்திருக்கக்கூடியது நன்றி மறப்பது நன்றன்று. அதை நாமே இல்லாமல் இருக்கக்கூடாது. இந்த பொன்னேரி இலக்கிய பேரவை மிக சிறப்பாக செயல்படுவதற்கு தொய்வுற்ற பொழுது உதவிய நமது மதிப்பியல் தலைவர் என்று இங்கே சொன்னார்கள். அவர் இலக்கிய பேரவைக்கு மட்டும் அந்த தொய்வினை தளர்த்தியவர் அல்ல. எம் அரசு ஆண்கள் மேல்நிலை பள்ளிக்கு பொன்னேரிக்கு பதவியேற்றவுடன் வந்திருந்து, நான் படிக்காத குடும்பத்தில் இருந்து வந்திருக்கின்றேன், ஆனால் என்னுடைய பெற்றோருக்கு படிக்க தெரியாது. நான் படித்ததின் காரணமாக இந்த உயர்வு பெற்றிருக்கின்றேன். இந்த அரசு ஆண்கள் மேல்நிலை பள்ளியில் படிக்கக்கூடிய நீங்கள் எல்லோரும் உங்கள் ஆசிரியர்களின் வழிகாட்டுதல்களை கேட்டு நன்மாணாக்கர்களாக உயர்ந்திட வேண்டும் என்று தான் பணியேற்றிருக்கக்கூடிய இடங்களில் எல்லாம் அந்த சோர்வினை அயர்வினை நீக்கியவர். அவருக்கு நாம் என்றும் நன்றி பாராட்ட கடமைப்பட்டிருக்கின்றோம் உங்கள் இனிய கரவழியோடு. அடுத்ததாக, எந்த ஒரு விழாவும் மிக சிறப்பாக நடக்க வேண்டும் என்று சொன்னால் ஊக்குவித்தலும் பாராட்டுதலும் மிக மிக இன்றியமையாதது. அந்த வகையில் இந்த பேரவையில் வந்து மிக அழகாக தங்களுடைய கலைகளை அழைத்துச் செல்லக்கூடிய மாணாக்கருக்கு பரிசுகளை வாரி வழங்கும் வண்ணம் கொடையளித்து சென்றிருக்கக்கூடிய நமது விழாவை தொடங்கி வாழ்த்தி சென்ற அரிமா சங்க தலைவர், அவருடைய துணைவியார் மற்றும் ஏனைய புரவலர்கள் அனைவருக்கும் நம்முடைய இனிய கரவொலியை நன்றியோடு சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றோம். தமிழுக்கு கதி என்று சொன்னால் கா கம்பர், தி திருவள்ளுவர் என்று சொல்லலாம். ஆனால் நம் தமிழ் சமூகத்தின் பெருமை என்னவென்று சொன்னால், அவர்கள் தங்களுடைய சுய பிராணத்தையோ தம்முடைய வரலாறையோ பதிவு செய்தவர்களாக நிறைய இடங்களில் நாம் பார்க்க முடிவதில்லை. அப்படித்தான் திருவள்ளுவருடைய வரலாறும் நமக்கு அமைந்திருக்கின்றது. ஏன் என்று சொன்னால், ஆழ்ந்து அறியாது அகன்றிருக்கக்கூடிய மக்கள் ஒரு நூற்றாண்டிற்குள் அல்லது நாம் வாழ்கின்ற காலத்திற்குள் அனைத்தையும் அறிந்து முடிந்து கொள்ள முடியுமா என்ற நிலைமை. ஒவ்வொரு காலகட்டத்திலும் மிகச்சிறந்த அரசர்கள், வல்லர்கள், புலவர்கள், இன்னும் மிகச்சிறந்த ஆண்டோர் சான்றோர் பெருமக்கள் தோன்றி இருக்கின்றார்கள், புகழோடு இருந்திருக்கின்றார்கள், மறைந்திருக்கின்றார்கள். அவ்வளவு பேருடைய வரலாற்றையும் நம்மால் அறிந்து கொள்ள முடியுமா என்று நினைத்து தங்களுடைய மதிப்பு வாய்ந்த இலக்கியங்களை ஆற்றி சென்றிருந்தாலும் கூட தங்களது சுய நிலைமையை அவர்கள் பதிவு செய்யாதவர்களாக இருந்திருப்பதை நாம் பார்க்க முடிகின்றது. அந்த வகையிலே திருவள்ளுவரும் ஒருவர். ஆனால் அவர் இயற்றிய திருக்குறள் இன்றைக்கு உலக மொழிகள் பலவற்றிலே மொழிபெயர்க்கக்கூடிய அளவில் மிகச்சிறந்த சிறப்பு பெற்றது, மேன்மை வாய்ந்தது, உலக பொதுமறையாக இருக்கின்றது. வாழ்வியல் உண்மைகளை பறைசாற்றக்கூடிய மிகச்சிறந்த ஒரு இலக்கியமாக திகழ்கின்றது. இன்னும் சொல்ல போனால், திருக்குறளின் சிறப்பு குறித்து பின்னால் எழுந்த நூலான திருவள்ளுவ மாலை 53 பாடல்களிலே அதனுடைய சிறப்பை பேசுகிறது. வேறு எந்த இலக்கியத்திற்கும் இப்படிப்பட்ட சிறப்பு இருக்கிறதா என்று பார்த்தால் இல்லை, அது திருக்குறளுக்கு மட்டுமே உள்ளது என்பது சிறப்பு. சுருங்க சொல்லி விளங்க வைப்பதிலே வள்ளுவர் மிக வள்ளுவர். நாம் இன்றைக்கு உடைமைகள் என்று நினைத்துக் கொண்டிருக்கக்கூடிய வீடு, செல்வம், இன்ன பிற எல்லாம் நிலையற்றவை. ஆனால் நிலையானது எது என்பதை தனி மனிதனுக்கும் சமூகத்துக்கும் அரசியலுக்கும் ஆழமாக சொல்லிச் சென்றவர் வள்ளுவர். அவர் சொல்லிய உடைமைகள் அன்புடைமை, பண்புடைமை, நானுடைமை, பொறையுடைமை, அடக்கம் உடைமை, நடுவு நிலைமை, இன்னும் நிறைய சொல்லலாம். இந்த உடைமைகள் அனைத்தையும் தன்னுடைய வாழ்விலே கொண்டு மிகச்சிறந்த மனிதராக இந்த உலகில் தோன்றி அண்மையில் மறைந்து சென்ற
நமது அப்துல் கலாம் அவர்கள் இந்த குரலுக்கு எடுத்துக்காட்டாய் விளங்கியவர். வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும். அப்படிப்பட்ட ஐயா அவர்கள் வாழ்ந்து சென்ற இந்த மண்ணில் அவர் விதைத்த விலைகளான எம் இலக்கிய பேரவையின் ஐந்தளிர்கள் எப்படிப்பட்டவர்கள் தெரியுமா? I am the best, I can do it, God is always with me, I am a winner, today is my day என்பதை நிரூபிக்க இந்த மேடையிலே வீற்றிருக்கக்கூடியவர்கள். இந்த தளிர்கள் இன்னும் சொல்ல போனால் வள்ளுவரின் மொழியில் எப்படி சொல்லலாம் தெரியுமா? அறிவு அற்றம் காக்கும் கருவி, செருவாக்கும் உள்ளழிக்கலாகா அரண் என்பதை நிரூபிக்க வந்தவர்கள். வினைத்திற்பம் என்பது ஒருவன் மனத்திற்பம், மற்றைய எல்லாம் பிற என்பதை வலியுறுத்த வந்தவர்கள். இன்னும் ஆழமாக சொன்னால் மறவர்க்க மாசற்றார் கேள்மை, துறவர்க்க துன்பத்துள் துப்பாயார் நட்பு என்பதை உணர்ந்தவர்கள். இன்னும் சுருங்க சொல்லி பாரதி சொன்னானே, நல்லதோர் வீணை செய்து அதை நலங்கிட புழுதியில் எறிவதுண்டோ, சொல்லடி சிவசக்தி என்னை சுடர்மிகும் அறிவுடன் படைத்து விட்டாய், வல்லமை தாராயோ இந்த மாநிலம் பயனுற வாழ்வதற்கே என்று பாடினான். அப்படி இந்த பொன்னேரி பகுதி வாழ் மக்கள் மிக பயனுற வாழ்க்கை வாழ்ந்திட தங்கள் கருத்துக்களை சொல்ல வந்த எங்கள் பொன்னேரி பகுதியின் முத்துக்கள் சொத்துக்கள் இவர்கள். முதலாவதாக பேச வருபவர் கலைமகள் பள்ளி போந்தவாக்கத்தை சேர்ந்த 8ஆம் வகுப்பு மாணவி செல்வி மா ஏமலதா. இவர் உரையாற்ற இருக்கும் தலைப்பு நன்றி மறப்பது நன்றன்று, அதிகாரம் 11 செய்நன்றி அறிதலிலிருந்து அவர் இப்பொழுது உங்கள் முன் உரையாற்ற வருகிறார். போற்றி போற்றி, பெண்மையில் தாழ்வில் வைத்த பெரியவரே போற்றி போற்றி, வன்மையில் உயிரில் வைத்த வல்லலே போற்றி போற்றி, உண்மையில் இருக்கை வைத்த உறவனே போற்றி போற்றி, அவையோர் அனைவருக்கும் வணக்கம். உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தார் என்பது பழமொழி. அதாவது ஒரு வேளை உணவு கொடுத்து உயிரை கொடுப்பவர் இறைவனுக்கு சமமானவர் என போற்றப்படுகிறார்கள். ஆனால் ஒரு வேளை உணவு கொடுத்தாலும் 5 அறிவு ஜீவனான நாய் நன்றியோடு நம்மிடம் பழகுகிறது. இத்தகைய அரிய பண்பு நன்றி மறப்பது நன்றன்று என்பதற்கு இலக்கணமாக திகழ்கிறது. மகாபாரதத்தில் கர்ணன் துரியோதனிடம் தன் ஜென்றோற்று கடனுக்காக நன்றி மறவாமல் தான் செய்தது அதர்மம் என தெரிந்தும் தம்பிகளுக்கு எதிராக போரிட்டு உயிரை கொடுத்தானே, இது வல்லவா நன்றி மறவாமே. கம்பரின் ராமாயணத்தை எடுத்துக்கொண்டால் கும்பகர்ணன் தன் அண்ணன் ராவணனுக்காக போரிட செல்கிறான். செல்லும் உன் அண்ணனிடம் சீதையை விட்டுவிடும்படி கேட்கிறான். அண்ணன் மறுக்கவே தன் உயிர் போன பிறகேனும் சீதையை ராமனிடம் ஒப்படைத்துவிடு என்று கூறி போரில் இருக்கிறான். நன்றி மறப்பது நன்றன்று என்பதற்கு இலக்கணமாக திகழ்ந்தான் என்றால் மிகையல்ல. ஏன் கம்பரும் தனக்கு உதவிய சடையப்ப வல்லன் பற்றி கம்பர் ராமாயணத்தில் 1000 பாடலுக்கு ஒரு பாடல் என பாடி நன்றி மறவல் என்றால் சூடிவர்களுக்கு இலக்கணமாக விளங்கினார். காலத்தினால் செய்த நன்றி சிறிதெனினும் ஞானத்தின் மானப்பெரு, அதாவது இந்த உலகை விட பெரியது நன்றி என்றார் வள்ளுவ பெருமான். இயேசுநாதர் ஒரு முறை 10 தொழுநோயாளிகளை குணப்படுத்தினார். குணமடைந்தவர்களில் ஒருவர் மட்டும் அவரிடம் நன்றி கூறினாராம். நீளமுள்ள வந்தர் பேரவரை காண வரவில்லையா, என் நன்றி கொன்றாருக்கு முன்தாம் வீட்டை செய் நன்றி கொன்றவருக்கு என்றார் வள்ளுவ பெருமான். அதாவது பூமியானது 3 பங்குகளால் சூழப்பட்டது. இந்த கடலை
புத்தி சிறிதாயினும் கீர்த்தி பெரிவது என்பதற்கேற்ப மிக அருமையாக நன்றி மறவாமை பற்றிய பேசிய இந்த மாணவிக்கு உங்கள் அனைவரின் கரவொலியோடு பாராட்டுதலை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி மறவாமைக்கு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டுகளாக நிறைய பேர் வாழ்ந்து சென்றிருக்கின்றார்கள். இருவரை உங்கள் முன் நான் சுட்ட விரும்புகின்றேன். ஒருவர் தமிழ் தாத்தா என்று உலகோரெல்லாரும் போற்றப்படுகின்ற உவேசா அவர்கள் தாம் இயற்றிய நூல்களில் நினைவு மந்திரி என்ற கட்டுரை நூலில் அவர் பின்னால் இயற்றிய தமிழ்பா மஞ்சரியிலும் தனக்கு மிக சிறிய அளவில் உதவி செய்த யாராக இருந்தாலும் அவர்களை அவர் போற்றி அதிலே பாடியிருக்கின்றார். அந்த செய்திகளை பதிவு செய்திருக்கின்றார். இரண்டாவது தலைவர் வ.உ.சி. அவர்கள். வ.உ.சி. மேடையில் பேசினால் செத்த பிணம் கூட உயிர் பெற்றுவிடும், உள்ள எலும்புகளும் நொறுங்கிவிடும் என்ற அளவில் ஆங்கிலேயரை அச்சமுறுத்தியவன் வ.உ.சி. நன்றி மறவாமைக்கு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டுதலாக தன்னுடைய வாழ்க்கையை வாழ்ந்து சென்றவர் அவர். மிகச்சிறந்தவர். தனக்கு முதலில் சிறை செல்ல காரணமாக இருந்த வாலித்துறை பின்னாளில் அவர் வழக்குரைஞர் பணியை ஆற்றுவதற்கு உதவி செய்த பொழுது தனக்கு கடைசியாக பிறந்த மகனுக்கு வாலேஸ்வரன் என்ற அந்த பெயரை சுற்றி நன்றி மறவாமையை தன்னுடைய வாழ்க்கையில் நிரூபித்தவர். நமக்கு கூட அப்படி ஒரு பண்பு வருமா என்று தெரியாது. ஆனால் அவர் தன்னுடைய வாழ்க்கையிலே தனக்கு உதவியவர்கள் அத்துணை பேருக்கும் நன்றி செலுத்தும் விதமாக தன்னுடைய குழந்தைகளுக்கு அவ்வாறே பெயர் வைத்திருக்கின்றார். ஆக நாமும் நம்முடைய வாழ்க்கையிலே நன்றி மறவாமையை